படம் வேற லெவல் ப்ரோ. உண்மையிலே ஆம் ப்ரோ, நல்லா பக்காவா இருந்துச்சு ப்ரோ. காமெடியாவே பாத்துருக்கோம். ஆமா விடுதலை படத்துல இருந்து ஹீரோவா ரொம்ப ஆக்ஷன் சீன் அந்த ஆமா ப்ரோ. ப்ரோ பயங்கரமா அப்படியே செதுக்கி இருக்காங்க ப்ரோ படத்தை. ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. சுமார் 2 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ. ஆனா இதுல சூரிக்கு நிறைய கேப் கொடுத்திருக்காங்க. ஆமா ப்ரோ, சூரி தான் ப்ரோ. இதுல ஹீரோவே பாத்தீங்கன்னா சூரி தான். ஆமா, கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஓவராலா படம் நல்லா இருக்கு. ஓவராலா சூப்பர் ப்ரோ. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆமா ப்ரோ, திருப்பியும் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி யுவன் மியூசிக், சூரி ஆக்டிங்கு, அப்புறமா சூரிய ஆக்டிங் எல்லாம். உன்னி முகுந்தனும் சசி இல்ல, 2 பேருமே. சசிகுமார் வந்து செகண்ட் ஹாஃப் பாதியில் தான் வருவாரு. மற்றபடி உன்னி முகுந்தன் தான் ஃபுல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. யுவன் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ட்ரைலரு இப்ப எல்லா கிளிம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. வெற்றிமாறன் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வெற்றிமாறன் ஸ்டோரி மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. சும்மா ரொம்ப நாள் கழிச்சு ரூரல் டிராமா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் வந்து சூரிய ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ் ஹீரோன்னு ஏத்துக்கலாம். அவர் வர கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வந்து ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நல்லா எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸா நல்லா பார்க்கலாம். இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? ரேட்டிங் வந்து 3.75 கொடுக்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூரிய நடிப்பு நல்லா இருக்கு. சூரிய இது வரைக்கும் காமெடியா நடிச்சிருக்காரு. வந்து ஆக்ஷன்ல இறங்கினா அது எப்படி இருக்கும்? படம் சூப்பரா இருக்கு சார். சூரிய காமெடி மாதிரியே தெரியல, ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. ஓகே, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அருமையான படம். நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூரி ஃபேன்ஸ் புதுசா உருவாயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீன்லாம் படத்துல எப்படி இருக்கு? ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லா. ஆமா, த்ரில்லராகவும் இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா இந்த படம்? கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலியில தானே இந்த கதையே வந்திருக்கு. அதனால கண்டிப்பா பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. சூரி ஆக்டிங்ல எப்படி? நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமா இருந்த மாதிரி இல்ல எல்லாமே ஆக்ஷன் சீன்ஸ்லயும் காமெடி நிறைய இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் இந்த படத்துல நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. காமெடி ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஆனா நல்லா இருக்கு அவங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி சின்ன பசங்க எல்லாம் வந்து பார்க்கலாம். படத்துல ஏற்கனவே 2 ஹீரோஸ் இருக்காங்க. மலையாளத்துல உன்னி முகுந்தன், சசிகுமார் நடிச்சிருக்காங்க. இவருக்கு நிறைய கேப் தந்திருக்காங்க நடிக்கிறது. குடும்பத்துக்கு ஒரு நட்புக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 100 200 ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன் சார். கவுடன் சார் நல்லா இருக்கு. சூரியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. ஆக்ஷன்னா ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல் அவராக என்ன முடியாது பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இதனால நம்ம காமெடியை பார்த்து சூரி பார்த்தோன்னா இல்லை கொஞ்சம் காமெடி சென்ஸோட ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னசென்ஸான ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சசிகுமார் அந்த மாதிரிலாம் ஆக்டர் இருக்காருல்ல, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது சூரிக்கு நல்ல வைப் இருக்கு. கண்டிப்பாக சார். 90% பார்த்தீங்கன்னா சூரிய தான் ஸ்கோப் இருக்கு. பட் கதை பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட டெத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. லவ் சீன் காமெடி அதெல்லாம் இல்லை சார். லவ் சீனுக்கு அவருக்கு லவர் இருக்காங்க. ஒரு 2 சீன் வர தவிர ரொம்ப ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. உள்ள ஃபேமிலியோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம்னா எந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம்? ஃபேமிலி மெம்பர் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். பட் ஆக்ஷன் லவருக்கு பிடிக்கும். கொஞ்சம் ரத்தம் தேய்க்க மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. ரொம்ப ஓவராலாக இல்லை, ஆக்ஷன்லாம் ஒரு நார்மலாக இருக்கு. கொஞ்சம் வெட்டு கொடுத்தாலும் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ். இப்போ சம்மருக்கு சார் ஸோ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். இந்த மண், பெண், பொன் இந்த 3 தான் மனுஷன் வந்து கெட்டவனா மாறுறான்றது ஒரு சின்ன மிஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று விசுவாசமா இல்லை பாசமா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல ஹீரோட டெசிஷன் என்னவா இருக்குன்றத ஒரு கேள்விக்குறியாக முடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சார். விடுதலையில பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் நடிச்சிருப்பாரு, கன்னோட இருப்பாரு. பட் கன்னில் ஃபுல்லா அருவா யூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லே டைப் தான். வில்லே டைப். கருடன் பேர் வச்சிருக்காங்க. பட் ட்ரைலர்ல பார்க்கும்போது நாய சமூகத்தை பத்தி நல்ல விசுவாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதான் சார். இப்போ நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்கன்னா அவனுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இல்லை, ஒருத்தருக்கு சோறு போட்டாங்க அவருக்கு விசுவாசம் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் இதில் மூவியில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்காரு.
பட் அதே தாண்டி அவரோட ஒரு விஷயம் வந்து எடுக்க முடியறப்போ இந்த மாதிரி ஆகுது. பட் கருடன் அப்படின்றது படத்துக்கான ஒரு நல்ல டைட்டில். அது நீங்க கிளைமேக்ஸை பார்ப்பீங்க. ஓவராலா படம் எப்படி இருந்தது? பார்க்கலாம் சார். ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் மூவி. எவ்வளவு சார் ரேட்டிங்? 10க்கு எவ்வளவு சார்? ஸோ 10க்கு நான் 8 கொடுப்பேன். கண்டிப்பாக 8 கொடுப்பேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எதிர்பார்த்தேன் சுயசார்ட்ட. பட் அவர் காமெடி ஆக்டர்ன்றதுக்கு வந்து அதிகமாக ஆக்ஷன் கொடுத்தா ஓவர் சீனான்னு சொல்லிட்டு கரெக்டாக டைரக்டர் யோசிச்சிருக்காரு. ஸோ அது நல்லா இருக்கு. பட் நான் 8 கொடுப்பேன் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ.